ஹாய் ஸ்டூடெண்ட், ஹாய். பாருங்கள், சோமாசு செய்யுது எப்படின்னு பாருங்கள். முதல்ல ரவை போட்டு சூடு மெலிசாக வச்சுட்டு கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துக்கணுங்க. ரவையை வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கணும். உடச்சிக்கடலை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது. லைட்டாக சூடு கட்டினா மொறுன்னு ஆகும்ல, நமத்துக்கும் வாதம் இருக்குது. அந்த மாதிரி உடச்சிக்கடலை கொஞ்சம் வறுத்து கொட்டிக்கின்னு அடுத்தது தேங்காவை நல்லா கீஞ்சிட்டு அது மேலே இருக்கிற தோல் இருக்கும் பாருங்க, கருப்பு கருப்பாக மேல் தோலை பூரா சீவிடணும். எடுத்துகிட்டு தான் அந்த வெள்ளைப்பூ மட்டும்தான் தேங்காய் பூ போட்டு நெய் போட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்படியே பல காஞ்ச மாதிரி வரணும். அது நம்ம நெய்யில் போட்டு வறுக்கிறது. கடாயில் வச்சு மீடியமாக ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி அப்புறமா தான் தனியாக ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே வறுத்து எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கிறேன் இல்லைங்களா, ரவை, உடச்சிக்கடலை, அதில் தேங்காய் பூ, கொஞ்சம் ஏலக்காய் வேணால் தட்டி போட்டுங்க. அதுக்கு பிற்பாடு சர்க்கரை, நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை போட்டுக்க வேண்டியதான். அதில் மிக்சியில் அரைக்கணும் போட்டு எல்லாத்தையும். இது பாருங்கள், அந்த பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு அது மேலே உருட்டி போடுறதுக்கு. மைதா மாவு நம்ம எந்த அளவுக்கு மைதா மாவு போடுறோமோ அதுமாரி அதுக்கு தகுந்த மாரி ரவை போட்டுக்கோங்க. ரவை எதுக்கு போடுறோன்னாக்கா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், சீக்கிரமாக நமுத்து போகிற மாதிரி இருக்காது. நல்லா கலரும் நல்லா ப்ரௌனாக வரும் சீக்கிரமாக அது ரவை போட்டிங்கனாக்கா. ரவை போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க, கொஞ்சம் நெய் போட்டுங்க. மாவு பிசையும் போது நெய் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். கடிச்சு சாப்பிடும்போது நல்லா பொறன்னு இருக்கும். கடிச்சு சாப்பிடும்போது நெய், மைதா மாவு, ரவை, அடுத்தது சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம நெய் மாவு பிசையும் போது போட்டுக்கணுங்க. நல்லா பிசைஞ்சி அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா மாவை நல்லா பிசைஞ்சி பக்குவமாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ட்ரையாக கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். அந்த மாவை பிசைஞ்சி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே இதை மிக்சியில் போட்டு அரைக்க பார்க்கணும். இந்த எல்லாத்தையும் இது பாருங்கள், சர்க்கரை, அந்த உடச்சிக்கடலை, ரவை, தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு சூடு பண்ணி நெய் போட்டு வறுத்து வச்சுக்கிறீங்களா, அதை மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கணும். அது மாதிரி அரைச்சி பூர்ணம் ரெடி பண்ணிக்கணும். அதை உள்ளே வைக்கிற ஸ்டெப்பு. இதெல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு தான் அப்புறமா நம்ம சோமாசை செய்கிறதுக்கு சப்பாத்தி உருட்டுற மாதிரி அந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக எடுத்துக்கணும் சைஸ்.
எடுத்து உருட்டி நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் வேணுன்னா நம்ம பூரி போடுவோமே அந்த சைஸ் எடுத்தாலே போதுங்க. எடுத்தோம்னாக்கா அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கையால் மசிச்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். உருண்டை பிடிச்சிக்கணும் அழகாக உருட்டிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாமே உள்ளே அது உள்ளே வைக்கிற ஸ்டெப்பு அது வந்து அதை ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் அள்ளிக்கணும். அதுக்குள்ளே எடுத்து வச்சு அது பாருங்கள் நல்லா மெலிசாக உருட்டிக்கணும். சோமாஸுக்கு மெலிசாக உருட்டினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் அதுக்குள்ளே அது உள்ளே வைக்கிற எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வறுத்து மிக்சியில் அரைச்சி நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து சுகர் போடும்போது ஒரு லைட்டாக கொஞ்சம் சால்ட் உப்பு போடணும். உப்பு போடலைன்னா எந்த இனிப்புமே டேஸ்ட்டு வராது. இனிப்பு கூட கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போடணும். அது உள்ளே வைக்கிறது அதை வச்சு அது ஒட்டுறது தான் பக்குவமாக ஒட்டினாங்க. இல்லைன்னா ரவை பிஞ்சுதுன்னா எண்ணெய் பூரா கருப்பாகிடும் எண்ணெய்க்குள்ளே போடும்போது. அது பாருங்கள் அது வைக்கிறது உள்ளே அளவாக வைக்கணும். அதை வச்சு அழகாக மடித்து சுற்றி நல்லா ஒட்டி விடணும் பிரியாத அளவுக்கு. பிரிஞ்சிக்கிச்சுனாக்கா அது உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே தப்புன்னு எண்ணெய்க்குள்ளே இறங்கிடுச்சுனாக்கா எண்ணெயில் போடும்போது பொரிக்கும் போது எண்ணெயில் இறங்கிச்சு எண்ணெய் ஃபுல்லாக கருப்பாகிடும். பாருங்கள் இந்த மாதிரி தான் செய்யணுங்க. நீங்கள் எந்த மாடலில் டிசைன் வேணாலும் செஞ்சுக்கலாம். நாங்கள் இது கையாலே செஞ்சதுனாலே அந்த டிசைனும் வரலங்க. இந்த பாருங்கள் இதுதான் சோமாஸ். இதுமாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கடாயில் நல்லா எண்ணெய் காய வச்சுக்கணும். ஸ்லோவில் வச்சு கடாயில் போட்டால் டக்குன்னு வேலை ஆகிடும். இது ரெடி பண்ணுறது தான் ரொம்ப சிரமம். பொரிக்கிறது டக்குன்னு பொரிஞ்சிடும். போட்டு மேலே அப்படியே டக்குன்னு ப்ரௌன் கலர் வந்ததுன்னா 2 வாட்டி திருப்பி விட்டு எடுத்துட வேண்டியதான். அதான் மொறுன்னு சோமாஸ். பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். 1/2 கிலோ மாவு போட்டாலே எப்படியும் ஒரு 50 சோமாஸ் வரும். அதுக்கு தகுந்தமாரி ரவை, உடச்சிக்கல்ல, சர்க்கரை, தேங்காய் பூ எல்லாம் போட்டோம்னா நிறைய ஆகிடும். 1/2 கிலோ மாவு செஞ்சாலே 50 மேலே வரும். நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிடுவோம். பட்டுங்க ஸ்லோவாக எண்ணெய் காய வச்சு ஸ்லோவில் போட்டு எடுங்க. ஏன்னா டக்குன்னு தீஞ்சிடும் எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுனாக்கா. இது மாதிரி தாங்க செய்யணும். ஆனால் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்லாம். கடையில் வாங்கினா எவ்வளோ தூரத்துக்கு வாங்கினா எல்லோரும் சாப்பிட முடியும். பாருங்கள் அதேமாதிரி என்ன ஃபங்க்ஷனுக்கு செய்யணும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை செய்யறது எப்படின்னு ஃபஸ்ட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். நீங்களும் பார்த்து செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு. நான் டிசைன் பண்ணலை, கையாலேயே மடிச்சதுனால அது டிசைன் வரலங்க. பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். பாய். ஆனால் ரொம்ப பொறுமையாக செய்யணும் இந்த வேலையெல்லாம். அவசரமாக செஞ்சாலும் ஒழுங்காக வராது. நின்று நிதானமாக செய்கிற வேலை இது. நான் கூட ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் இருக்கணும். ஒரே ஆளை செய்யுதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. எப்போதும் உங்களுக்கு யூஸ் ஆகும்.